நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பாட்டி வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வந்தது அதுவுமா வந்து தர்மலிங்கத்த அடி வெளுன்னு வெளுத்து விட்டாங்க கன்னத்திலே அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விஷயத்தை கேட்டு ஊருக்கு போன பாட்டி வந்து திருப்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்க நேரம் வந்து தர்மலிங்கம் வந்து வீட்டுக்கு போகாமல் நம்ம ஆதியோட வீட்டுக்கு தான் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே வந்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லட்சுமி கிட்ட தான் கேட்குற மாதிரி காட்டுறாங்க. லட்சுமி வந்து நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து உங்கள் பையன் வந்து எனக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ராக்கம்மான்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சா ரகலையே பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே பாட்டிக்கு வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்த விஷயம் வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு பாட்டி எங்கே இருக்கான்னு கேட்டால் ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க பாரதி வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்கள் ஆத்தா இதுக்கு அங்கே போயிருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தா இங்கே வந்திருக்க, வந்தது அதுமா என்னை கூட பார்க்கல, இங்கே வந்திருக்க, வா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடா வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, உன் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, நீ பண்ண காரியத்துக்கு உன் வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்காரு. ஓங்கி கன்னத்திலே பலார்னு 2 அடியை போட்டுடுறாங்க. அடித்தோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுது. ஏய் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நீ எதுவும் பேசாதடி, நீ தாண்டி இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வேறு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஆதி பாரதி 2 பேருமே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணலை, அமைதியாகவே இருக்காங்க. அடுத்து வந்து பாட்டி பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஏன்டா 7 கழுத வயசாகி போச்சு, இந்த வயசில் வந்து உனக்கு வப்பாட்டி வேணுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் யாத்தா நீ என்னை நம்பலைல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் எல்லாத்தையும் கேட்டு தாண்டா வந்தேன், லட்சுமி அந்த விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராக்கம்மான்னு ஒரு ஆளை வச்சிருக்காரு அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேட்டியா, ராக்கம்மான்னு ஒருத்தியை வச்சுக்கிட்டு என் மருமகளுக்கு நீ எப்படி துரோகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம இவங்க இருக்காங்களா, ஆண்டாள் இருக்காங்களா, பாட்டி இங்கே பாரு, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அப்பா கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த அழகர் தான் பிளான் பண்ணி அப்பா இந்த விஷயத்தில் வந்து மாட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி, உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் இதான் பிரச்சனை, அவன் என்ன பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு தான் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து தும்முனாலும் அவன் தான் அது காரணம், இருமுனாலும் அவன் தான் அது காரணம் அப்படி சொல்கிற ஆளு, உங்கள் பேச்செல்லாம் நம்ப முடியாது சரியா, அவன் வந்து தங்கண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அதான் எதுனாலும் இங்கே வச்சு பேசக்கூடாது, ஒழுங்காவா நம்ம வீட்டில் வச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து கூப்பிட்றாரு. எதிரா என் வீடு, இனிமேல் இதுதான் என் வீடு, என் மருமக எங்கே இருக்காளோ அவள் தான் என் வீடு, என் மருமக என்றைக்கு அந்த வீட்டுக்கு வராளோ அன்னைக்கு தான் நான் அங்கே வருவேன், அது வரைக்கும் இந்த வீட்டிலாம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாட்டி வந்து அதிரடியாக முடிவு எடுத்துட்டாங்க. இங்கே பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அழகர் பையன் தான், அவன் வந்து உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அவன் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், அவன் எவ்வளோ நல்லவன் எனக்கு தெரியும், நீ எவ்வளோ கேடு கட்டவன் எனக்கு தெரியும், உன்னை பெற்றதுலேருந்து வளர்த்தவன் நான் தானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ ஒன்றும் வாய் பேசாத, இடத்த காலிவன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்தை வந்து திட்டி பாட்டி வந்து அனுப்புகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.